பூந்தமல்லியில் குளிர்பான கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சோமசுந்தரம் வழங்க கேட்கலாம். சோமசுந்தரம், இந்த தீ விபத்து எப்படி நேரிட்டது? விவரங்களை பதிவு பண்ணலாம். தற்போது பூந்தமல்லியில் குளிர்சாதன பொருட்கள் தயாரிக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பூந்தமல்லி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் குளிர்பான கிடங்கில் தற்போது பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குளிர்சாதன குடோனில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தால் குடோனில் உள்ள கன்வென்சர் பொருட்கள் வெடித்து சிதறுவதால் அந்த பகுதியில் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தால் கரும்புகைகள் அந்த பகுதியில் அதிக அளவு வெளியேறுவதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறலானது ஏற்பட்டுள்ளது. குடோனில் ஆட்கள் வேலை பார்த்து வந்த நிலையில் அங்கிருந்த ஆட்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு தற்பொழுது தீ அணைக்கும் பணியானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த இந்த தீ விபத்தில் உயிர் சேதமோ ஊழியர்களுக்கு எந்த விதமான தீ காயமோ தற்போது வரை ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 45 நிமிடங்களுக்கு மேலாக எரிந்து வரும் தீயை அணைக்கும் பணியில் பூந்தமல்லி மற்றும் மதுரவாயல் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்டமாக தீ விபத்து ஏற்பட என்ன காரணம் என்பது குறித்து பூந்தமல்லி போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் அந்த பகுதிகளில் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. முழுமையாக தீ அணைக்கப்பட்ட பின்பு எவ்வளவு மதிப்பிலான பொருட்கள் தீயில் நாசமாகி உள்ளன என்பது தெரிய வரும். தற்போது அந்த காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். மேலும் தீ விபத்து ஏற்பட காரணம் மின்கசிவா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சோமசுந்தரம்.